மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, இல்லாட்டினா கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. அந்த சினாரியோலையும் ஆட்டோ ட்ரேடிங் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நமக்கு ஆட்டோ ட்ரேடிங் ஃபங்க்ஷன் ஆகிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா லைவ் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு ட்ரேடிங்கே வந்து நடக்குது. ஸோ நமக்கு இந்த கேப் அப் கேப் டவுன் வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. நம்ம அதுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பேக்கப்பில் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ட்ரேடிங் வந்து கண்டிப்பாகவே நடக்கும் தான். ஸோ இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குது, ஆட்டோ ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பேசுகிறீங்க அப்படின்னா எனக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் பண்ணுறது ஆல்கோ ட்ரேடிங், ஆட்டோ ட்ரேடிங்னு சொல்லலாம். டெய்லி ட்ரேடிங் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். நமக்கு ஒரு 10 மணிக்குள்ளே ட்ரேடிங் முடிகிற மாதிரி தான் நாங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்மால் மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிற மாதிரி தான் நாங்கள் இதை டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கு நம்ம டெய்லி ட்ரேடிங் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதிகபட்சமாக நமக்கு ரொம்ப ஸ்லோவான ஒரு மார்க்கெட்டில் 10 மணி வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மேக்ஸிமம் எப்பயாச்சும் தான் வந்து போகும். இப்போ இருக்க மார்க்கெட் ஸ்பீடுக்கு வந்து நல்லாவே மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு தான். ஸோ இதில் டெய்லி ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆனால் 5 மினிட்ஸ்க்குள்ளே என்ட்ரி எடுத்துரும். அடுத்து உங்களுக்கு 30 மினிட்ஸ்க்குள்ளே ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணிடும். பட் இதில் டெய்லி ஆர்டர் மட்டும் நீங்கள் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எதில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா, எத்தனை லாட்டு, அடுத்து ப்ராஃபிட் அமௌண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் என்ன, இந்த பேசிக் இன்புட் மட்டும் டெய்லி மார்னிங் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். நான் இப்போ ஓப்பன் பண்ணி ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன். லைவ் மார்க்கெட்டில் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இருக்க ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். அதுக்கு நம்ம டெலீட் போயிடலாம். டெலீட்டில் ஆல் செலக்ட் பண்ணுறோம். டேட்டா ஃபீட் போகிறோம், அதுலேயும் டெலீட் பண்ணிடலாம். ஓப்பன் அமி ப்ரோக்கர் கொடுக்குறோம். சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபியூச்சர் சார்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நிஃப்டி 30 டிசம்பர். ஸோ இதாவது நிஃப்டியோட டிசம்பர் கான்ட்ராக்ட் ஆட் பண்ணுறோம். அது 30ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகுது. ஃபியூச்சர் இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருவோம். சர்ச் ஆட் கொடுத்துடலாம். நிஃப்டி ஆட் ஆயிடுச்சு. லைவ் ஃபீட் ஸ்டார்ட் கொடுத்துட்றோம். அடுத்து பேக்ஃபில் 30 டேஸ் கொடுத்துட்றோம். இப்போ நேற்று என்ன ப்ரைஸில் நிஃப்டி ட்ரேடிங் வந்து கடைசியாக நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் டே. ஸோ ஃப்ரைடேயில் பார்த்தீங்கன்னா 26,040 போட்டிருக்கு. அப்படின்னா நம்ம 26,000 கால் ஆப்ஷன், 26,000 புட் ஆப்ஷன் வீக்லி எக்ஸ்பைரி வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட டெய்லி ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணோன்னே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபியூச்சர் சார்ட்டை தான் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆச்சுன்றதை பார்க்குறோம். அதே ப்ரைஸில் அப்படியே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ரெண்டையுமே ஆர்டராக பஞ்ச் பண்ணுறோம். இந்த ரொட்டேஷன் தான் நம்ம டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டராக வந்து பஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது நமக்கு அட் த மணியாகவும் இருக்கலாம், இந்த மணியாகவும் இருக்கலாம், அவுட் ஆஃப் த மணியாகவும் இருக்கலாம். ஸோ இது நமக்கு ட்ரேடிங் வந்து எந்த ஆப்ஷனில் வரும் அப்படின்றத நமக்கு லைவ் மார்க்கெட்டில் தான் தெரியும். நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பஞ்ச் பண்ணிடுறோம். அதனால் ஜஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் நமக்கு தேவையான ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டா போதும். கண்டிப்பாக நமக்கு ட்ரேடிங் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் நமக்கு ஆர்டர் வந்து என்ட்ரி எடுத்து ட்ரேடிங் நடந்துடும். ஸோ இதில் நம்ம டெய்லி இந்த மாதிரி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் கொடுக்குறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. நமக்கு மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் மேலே ஏறுதா இல்லை கீழே இறங்குதான்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் இது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பஞ்ச் பண்ணுறதுனால நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே கொடுத்துருவோம். ஸோ ஆட்டோ ட்ரேடிங்கில் அதுவே டிசைட் பண்ணிக்கும். மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னா கால் ஆப்ஷன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் போடும். அதே மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக புட் ஆப்ஷனில் ஆர்டர் போட்டுரும். அடுத்து இங்கே போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் எத்தனை லாட்டுன்னு சொல்லி ஆர்டர் போடணும். இங்கே ஒரு லாட் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அந்த 1ன்றதை 20 லாட்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ கீழே அதே மாதிரி 20 லாட்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸ்டார்ட் கீழே கிளிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம டேஷ்போர்ட் போயிடலாம். டேஷ்போர்டில் மேலே ஃபைலில் நம்ம ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டார்ட் கொடுத்தோன்னா நமக்கு ஆட்டோ ட்ரேட் வந்து இனிஷியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம டாரட் அமௌண்ட் வந்து செட் பண்ணணும். இதுக்கு 10,000 rupees டாரட் செட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வித்தின் 5 minutes ஆஃப் ட்ரேடிங்கில் நமக்கு 10,500 ரீச் ஆயிருக்கு.
ஒரு சிங்கிள் ட்ரேட் தான் இன்னைக்கு கேப் அப் மார்க்கெட் தான், சிங்கிள் ட்ரேட் தான், கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆயிருக்கு 5 மினிட்ஸ்க்குள்ளே. இந்த மாதிரி தான் ஆட்டோ ட்ரேட் நடந்திருக்கு. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரிக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.